ஸோ ஹே guys, நான் உங்கள் மிஸ் ஜே. ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக்னு சொல்லலாம். சென்சிட்டிவை தாண்டி இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எல்லாரும் அந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். டாபிக் என்ன அப்படின்னா அடிக்ஷன்ஸ். எஸ், முந்தைய காலத்துலலாம் அடிக்ஷன்ஸ் அப்படின்னாலே ஏதோ ஒரு ட்ரக் ஆல்கஹாலிக்கை பற்றி பேச போகிறாங்க அப்படின்ற நாலேஜை தாண்டி இப்போ பல அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ்க்கு அப்புறம் அடிக்ஷன்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் எவால்வ்டு. பல விதங்களில் அது எவால்வ் ஆகிருக்கு. இது உதாரணத்துக்கு கேமிங்லேருந்து ஃபுட் சாப்பிட்ற விஷயத்தில் கூட அண்ட் ஆல்சோ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட பர்சன் டு பர்சன் அடிக்ஷனில் தான் எல்லாம் போகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இட்ஸ் நாட் டிகிரீஸ், இது எவால்வ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன் இப்போ முந்தைய காலத்துலலாம் அவர் ரொம்ப வருஷமாக குடிக்கிறாருங்க, ஸோ அவரால் விட முடியாது அப்படின்னு சொல்கிறத தாண்டி இப்போல்லாம் ஃபியூ மந்த்ஸ்லேயே இப்போ 12th பார்த்த பையன் 12th லீவுக்கு அப்புறம் பார்த்தா ஹி இஸ் டோட்டலி சேஞ்ச்டு. ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட்னால ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப ஓவர் அடிக்ஷன்ஸ் ஆயிடுறாங்க. அந்த ஷார்ட் டேர்ம் ஆஃப் அடிக்ஷன்ஸை கூட நம்மளை க்யூர் பண்ணுறது அப்படின்றது அந்த ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ட்ராமாட்டிக்காக இருக்குது. ஏன் அடிக்ஷன்ஸ் இவ்வளோ சீக்கிரமாக ஆகுது, அந்த சீக்கிரமாக ஆகிற அடிக்ஷன்ஸை க்யூர் பண்ணுறது ஏன் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஜேர்னியாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு அடிக்ஷன்லையும் இல்லாத பர்சனாக இருந்தால் யூ கோயிங் டு சேவ் யுவர் ஃபியூச்சர் ஃப்ரம் எனி அடிக்ஷன்ஸ். இஃப் யூ ஆர் அ பர்சன் who ஆர் ஆல்ரெடி இன் அடிக்ஷன், நீங்கள் எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம். இது எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. யூ கோனா லிசன் இன் திஸ் வீடியோ. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அ லிக்கர். நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக we are taking a 1 glass of liquor அப்படின்னா அந்த லிக்கர் என்ன பண்ணும், நமக்கு ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸிங் ஹார்மோன்ஸை நம்ம பிரெயின்லேருந்து ரிலீஸ் பண்ணும். அப்போது வி ஃபீல் லைக் எஸ், எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ரிலாக்ஸிங் ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு மறுபடியும் வராதா? பிகாஸ் நீங்கள் இந்த ஒரு டைம்னு சொல்லி தான் எடுத்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில். அந்த ஒரு டைமோட உங்கள் ஸ்ட்ரெஸ் நிற்குமானா இல்லை. லைஃப் ஹேஸ் அப் அண்ட் டவுன்ஸ். எல்லா டவுன்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி வரலாம். அப்போல்லாம் யுவர் பிரைன் ஸ்டார்ட்ஸ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். நான் இந்த பொருளை கன்சியூம் பண்ணேன் அப்படின்னா ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ்லெஸ், காம் அப்படின்னு உங்கள் பிரைன் என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சோ தென் இட் ஸ்டார்ட்ஸ் டு கிரேவ் ஃபார் தட். ஒரு டைம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும் போது அந்த லிக்கரை எடுத்து உங்களுக்கு குடிக்கணும் போல தோணும். அடிக்கடிக்கு நீங்கள் எடுக்கும் போது your brain start hitting. that starts the problem. ஒரு கட்டத்தில் உங்கள் பிரைனால அது இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகவே முடியாது. Stop consuming a drug or a medicine, your body starts to get out of control. அதுக்கு கண்ட்ரோல் இருக்காது, நீங்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியாது. நார்மலி ஒரு சுச்சுவேஷனில் உங்ககிட்ட ஏதோ ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா யுவர் பிரெயின்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். 2+2 = என்னன்னு கேட்டால் உங்களால் 4ன்னு சொல்ல முடியாது. யூ கெட் அனெக்சிட்டி, நிறையா உங்களுக்கு பதட்டம் ஆகிடும். ஸோ தட் டைம் யூ ஃபீல் யூ கிரேவ் டு டேக் தட். நீங்கள் ரொம்ப ஏங்குவீங்க, எனக்கு அது வேணும், அது இருந்தால் தான் ஐ கேன் பி நார்மல் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. இஃப் யூ திங்க் தட் ஐ கேன் ஸ்டாப் வித் 1 glass then you can't. நீங்கள் எப்போ அதுக்கு பழக்கமாகி when your body starts adapting for that, நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்த 1 glass அது கொடுத்த அந்த ரிலாக்ஸேஷன் ஃபீலிங் ஆஃப்டர் அடிக்ஷன் ஆர் ஆஃப்டர் அடாப்டிங் ஃபார் தட் உங்களுக்கு கிடைக்காது. that 1 glass you need to take a 1 full bottle to get that same feeling that you get in that first day. At the same time சப்ஸ்டான்ஸும் சேம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் நமக்கு தராது. கம்பேர் ஹெரோயின் வித் மார்ஃபின். ஹெரோயினில் பார்த்தோம்னா இட் அஃபெக்ட்ஸ் அவர் பிரெயின் ஃபாஸ்டர். எந்த ஒரு பொருள் நீங்கள் கன்சியூம் பண்ணதுமே உங்கள் பிரெயினை சீக்கிரமாக அஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ரிலாக்ஸிங் அந்த காம்ப்ளிமெண்டிங் ஃபீலிங்கை தருதோ அதுதான் ரொம்ப அடிக்டிவ். கம்பேரிங் வித் நிக்கோட்டின் பேச்சஸ், எலக்ட்ரானிக் சிகரெட் நம்ம பிரெயினை ஃபாஸ்ட்டாக போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எந்த ஒரு பொருள் ஃபாஸ்ட் நம்ம பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணுதோ கிட்ஸ் மோர் அடிக்டிவ். அதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாகவே அடிக்ட் ஆகிடுவோம். இதில் ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா those who are start consuming under 18 அவங்களோட பிரெயின் பார்ட்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். when they start taking it, அந்த ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோதான் போய் அவங்களுக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கும். பார்த்துக்கலாம், ஓகே, அந்த மாதிரி ஸோ இஃப் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க 18 இல்லை 18க்குள்ளேயே இதை பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க there is no doubt their life's going to be spoil அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. யூனோ
வென் யுவர் பாடி ஸ்டார்ட்ஸ் டு அடாப்டிங், அது கூடயே இருந்து பழகின ஒரு விஷயம் டக்குன்னு இல்லைன்றப்ப நீங்கள் ஃபிசிக்கலி ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் அடிக்ட் ஆகலை அப்படின்னா ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும், வாட் ஆர் த ட்ராமட்டிக் திங்ஸ் யூ கோயிங் டு ஃபேஸ் அப்படின்றத பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி நீங்கள் ஒரு பர்சன் ஆல்ரெடி அடிக்டட் அப்படின்னா ஐ சே டோன்ட் குவிட். டக்குன்னு நீங்கள் அதை விட வேணாம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா நம்மளோட சரௌண்டிங்ஸ், நம்மளோட சுற்றுச்சூழல். இது நீங்கள் அடிக்ஷன்ஸில் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னா கூட சீக்கிரமாக எந்திரிக்கிறவங்க கூட ஒரு 4 நாள் பழகி பாருங்களேன். யூ கெட் தட் ஹேபிட் டு வேக் அப் ஹியர்லியர். இது சயின்டிஃபிக்கலாக பல இடங்களில் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். முழுக்க ஒரு பியூர் பர்சன் கூட, ஒரு பியூர் சோல் கூட நீங்கள் இருந்து பாருங்கள். புது சொசைட்டி, புது ஸ்ட்ரீட், புது வேலை, இந்த மாதிரி சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச் சூன் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை ஒரு குட் ஹெண்டிங்கோட முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் நான் உங்கள் மிஸ் ஜே. பை பாய்.